Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா எங்க அக்கா பையனோட என்கேஜ்மெண்ட் செரிமனி தான். ஜூலை மந்தே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் வீடியோ கை கிடைச்சு நான் போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து மேரேஜ். ஆனால் இப்போ தான் நிச்சயதார்த்த வீடியோவே கொடுத்தான். நான் வந்து கிடைச்ச உடனே எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 10 வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 5:30 மணிக்கு எழுந்து வீட்டிலே ரெடியாகி எல்லோரும் மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு சிம்பிளான கோ டு மேக்கப் லுக் தான். இந்த மேக்கப் லுக் ஆல்ரெடி நான் 2-3 வீடியோவில் நான் போட்டே காமிச்சிருக்கேன். அதே ப்ராடக்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி தான் மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து காஜல், அதுக்கப்புறம் வந்து ஐலைனர் இதெல்லாம் அதிகமாக வந்து போட மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு காரில் போகிறேன் அப்படின்னா வந்து போட்டுட்டு போவேன். இதே பஸ்ஸு 2 வீலர் அப்படின்னா அது சுத்தமாக செட் ஆகாது. போட்டுட்டு போயிட்டு அங்கே போய் பேய் மாதிரி கடைஞ்சி நிற்கிறக்கு போடாமையே போய்க்கலான்னு போடாமல் தான் போவேன். அன்றைக்கி வந்து காரில் போகிறனால நாங்கள் வந்து எல்லாமே அந்த கன்சீலர் போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு காஜல் மஸ்காரா இதெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. நான் வந்து போச்சமல்லி saree வந்து கட்டியிருந்தேன். இது வந்து கோயம்புத்தூரில் சிறுமுகைன்னு நெய்யற இடத்துலையே வந்து எடுத்தது. தீபி வந்து ஹாஃப் saree போட்டிருந்தா. ஹாஃப் saree டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷார்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகியாச்சு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அபி பூபால் 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. அபியுமே ஒரு சில்க் saree டைப்பில் தான் வந்து saree வந்து கட்டியிருந்தா. எவ்வளோ நேரமாக இருந்து கிளம்புனாலும் கடைசியாக அறக்க பறக்க ஓடுற மாதிரி தான் இருந்தது. அன்றைக்குமே வந்து டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்கன்னு ஃபோன் பண்ணி அறக்க பறக்க கிளம்பி தான் வந்து போனோம். அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக வந்து கிளம்பிட்டாங்க. லேகன் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு நாங்களும் ரெடியாகி போகிறக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் ஆனால் கரெக்ட் டைமுக்கு நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பே, அழகூரில் பூத்தவளே. ஆக்சுவலாக எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அக்கா வீடாக இருந்தாலும் சரி, அண்ணா வீடாக இருந்தாலும் சரி, முந்தின நாள் நைட்டே வந்து நான் போயிடுவேன். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீசனும் சரி, போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவுமே வந்து முந்தின நாள் நைட்டு தீபி லேகனை கூட்டிகிட்டு நான் வந்து ஊருக்கு வந்து போயிடுவேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா என் தம்பி கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு 20 நாள் வந்து சுத்தமாக உடம்பே முடியலை. நான் கூட கம்யூனிட்டி போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தேன். அந்த டைம் தான் ரொம்ப முடியாமல் போனால தான் நைட் போய் ஸ்டே பண்ண முடியல. காலையில் எழுந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ நிச்சயதார்த்தம் பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் இருக்க சக்தி தேவி மஹாலில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ க்யூட்டாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்களே அந்த மேடம் வந்து எங்கள் அண்ணாவோட பொண்ணு. அன்றைக்கி நிச்சயம் முடிகிற வரைக்குமே மேக்கப் எதையுமே கலக்காம அப்படியே வச்சுருந்தா. அப்புறம் க்ரீன் வித் ரெட் saree கட்டியிருக்காங்களா, அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா. லாஸ்ட்டில் மெரூன் ஷர்ட் போட்டிருக்காது மாமா. அவங்க பையனுக்கு தான் வந்து அன்றைக்கி நிச்சயதார்த்தம். ஸோ எல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டு பொண்ணு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் பையனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. பொண்ணு நேம் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா, பையன் நேம் வந்து சரண். திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி. பொண்ணும் மாப்பிள்ளையும் சாமி கும்பிட்டு மண்டபத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பிளேட் எல்லாமே விநாயகர்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு மண்டபத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. என் தம்பிக்கு நான் ஈரோட்டில் ஷாலு டெக்கோஸ் அப்படிங்கிறவங்ககிட்ட தான் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்கிட்ட சொல்லி நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி எல்லாமே ஃபோன் மூலியமாகவே ரெடி பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றும் யூனிக்காக அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. தினம் ஒரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய்
என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. இங்கே வந்து எழுதிங்கள் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு வீட்டு சைடு இருக்கவங்க மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளை வீட்டு சைடு இருக்கவங்க பொண்ணுக்கும் நிச்சயதார்த்த ட்ரெஸ் வந்து வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக ட்ரெஸ் வச்சு கொடுக்கும்போது தான் நாங்கள் வந்து மண்டபத்துக்கே வந்தோம். ஸ்னேகா ஃபேமிலி, மற்ற அண்ணா அக்கா எல்லார் ஃபேமிலியும் வந்து அந்த டைமில் ரீச் ஆகியாச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 9:30 அந்த டைமிங் தான் நிச்சயதார்த்தம் சொல்லியிருந்தாங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து போட்டாங்க. நிறைய ஐட்டம் இருந்தது. மோஸ்ட்லி வந்து டிஃபன் ஐட்டம் தான். ராகி தோசை, அப்புறம் க்ரீன் கலரில் ஒரு தோசை, நான், சட்னி, சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் ராகியில் வந்து இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய மெனு இருந்தது. எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெம்பாக போயிட்டு என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். என் தம்பியோட நிச்சயதார்த்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னென்ன ரிச்சுவல்ஸ் அதில் ஃபாலோ பண்ணியிருந்தோமோ அப்படியே அதே ரிச்சுவல்ஸ் தான். பொண்ணு வீட்டு சைடு, மாப்பிள்ளை வீட்டு சைடு, 2 சைடும் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே ஃபஸ்ட்டு பொண்ணை வர சொல்லி தான் 2 வீட்டுக்காரங்க காலையும் விழுக சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டேஜில் போயிட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். பொண்ணு ஸ்டேஜில் போய் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்க வச்சு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த சடங்கு வந்து நடந்தது. தாலி செய்கிறவங்கள வர சொல்லி அங்கேயே வந்து தேங்காய், பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து அங்கேயே தங்க காசும் கொடுத்து அதை லைட்டாக உருக்கி அந்த சடங்கு வந்து நடத்த முடியும். தாலிக்கு தங்க வச்சு கொடுக்குற சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணுக்கு என்ன அவங்களால முடியுமோ அதை வந்து போடுவாங்க. இது அவங்கவுங்க வசதிக்கேற்ப வந்து பண்ணுவாங்க. அக்கா வந்து பார்த்திங்கன்னா மருமகளுக்கு ஆரமும் வளையலும் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த நிலை இங்கே இல்லை, அனுப்பி வைக்க வழி இல்லை, அழுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் தொல்லை. போனவுடன் கடிதம் போடு, புதினாவும் கீரையும் சேரு, புத்திமதி சொல்லும் தாயின். ஸோ பொண்ணுக்கு உண்டான சடங்கெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பையனை வர சொல்லி அதே மாதிரி தான் பொண்ணு வீட்டுக்காரங்க 3 பேர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேர் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வர சொல்லி அவனுக்கு உண்டான சடங்குகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே வந்து மாப்பிள்ளை பையன் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணுவாங்க. என்னோட தம்பிக்கு வந்து நாங்கள் ஸ்டேஜில் வச்சு செயின் வந்து போட்டிருந்தோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மோதிரம் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து அக்காவுக்கு ஒரே பையன்தான், அதனால் பொண்ணு வீட்டுக்காரங்களே செயின், மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, அக்கா பையனுக்கு. என் தம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸ்கூலிங் எல்லாமே வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் கேப்புக்குள்ளே வந்து நாங்கள் படித்து முடித்தோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து எங்களுக்குள்ளே வந்து சிங்க் ஆகும். அந்த ஸ்கூல் டைம்லலாம் ஹாலிடேஸில் அக்கா நான் வீட்டில் நிறைய நாள் இருந்திருக்கேன். அதனால் அக்கா பையனோட பாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அவனை அந்த ஸ்டேஜில் அப்படி பார்க்கும்போது என் தம்பிக்கு எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டனோ அதே அளவு சந்தோஷம் வந்து அவனை பார்க்கும்போது உண்டான சடங்குகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணிமார்கள், அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து அவனை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு உண்டான முறைன்னு சொல்லிட்டு கையில், கன்னத்தில், அதுக்கப்புறம் வந்து நெத்தியிலேன்னு ஃபுல்லாக சந்தனம் பூசி வச்சு கொஞ்ச நேரம் ஜாலியாக வந்து போச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ரிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட நிச்சயதார்த்தம் அக்கா, அண்ணா, தம்பின்னு யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணலையா. இவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க 2 பேரும். திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த
நிச்சயதார்த்தத்தோட கடைசி ரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கலக்கிறது. ஒரு 2 பெரிய பாத்திரத்தில் உப்பு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க உப்பு எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்திரத்தில் 3 டைம் போடுவாங்க. அதே மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேங்காய் பழம் எல்லாமே மாற்றி மாற்றி வச்சு கடைசியாக அவங்க 2 பேரும் வந்து பூ போட்டு எல்லாமே மாற்றி மாற்றி வச்சு விட்டுப்பாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேரும் போயிட்டு சாப்பிட்றது பண்ணுறது, அதாவது இனிமேல் ஒன்றுக்கு ஒன்றா வந்து பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். நிச்சயதார்த்தம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கழிச்சு என் பையனுக்கு பர்த்டே. எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இன்ஸ்டாகிராம்லேருந்து எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து சூப்பராக வந்து கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த பொண்ணோட பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் நடந்தது. எங்கள் அக்கா பையன் வந்து தன்னோட ஃபியான்சேக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் வந்து பண்ணியிருந்தான். ஸோ என்ன கிஃப்ட்னு நீங்களே வந்து பாருங்க. எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக ஐஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்படி தான் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வந்து போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் கொஞ்சம் பிக்சராக எடுத்தோமா அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.